அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாக்கோபு 1:6-7-8 கொஞ்சம் வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழி என்னன்னா, இருமனம் உள்ளவர்கள் அல்ல, முழு இருதயத்தோடு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயணங்க. பயணம் என்றால் அது ஒரு நடை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நடங்க. எப்படிப்பட்ட நடை? அது விசுவாச நடை. ஆபிரகாமின் விசுவாச நடை. இந்த எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நடை குறித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நீங்க 8-16 வரை நீங்க வாசித்து பாருங்க. எங்க போறதுன்னு தெரியல, ஆனால் புறப்பட்டு போனான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் தெரியாது, ஆனாலும் நம்பினான். ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கும்படி சொல்லிட்டாரு. இப்படி சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? எப்படி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் தெரியாது, ஆனாலும் பலியிடும்படி போனான். பாத்தீங்களா? இப்ப எங்க போறது, எப்படி நடக்கும், என்ன செய்யறது, இப்படி 1000 கேள்விகள். அவைகள் மத்தியிலே அவன் புறப்பட்டு போனான். தாங்க நம்ம சேலஞ்சு. நமக்கு நாம் ஆண்டவர் நம்பணும். அப்படி நம்பி நடந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்புகிற விசுவாசிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை பதறாது, சிதறி போகாது. உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். விசுவாசிக்கிற உங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். முழு இருதயத்தோடு ஆண்டவர் சேவிக்கிற நீங்கள் ஒருபோதும் யாருக்கு முன்ன வைக்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். இதுவரை நடத்தின எபனேசராகிய தெய்வம் தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.